வெல்கம் பேக் டு கார்த்திகை டிவி. நம்ம இப்போ என்ன ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோன்னா காலிஃப்ளவர் பக்கோடா செய்ய போகிறோம். அதுக்கு நல்லா பாருங்க, காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லா ஹாட் வாட்டர் பாருங்கள், தண்ணி நல்லா சுடுது. இப்போ நம்ம உப்பும் பாருங்கள் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வரும்போது இந்த காலிஃப்ளவரை எடுத்து நல்லா போட்டுருங்க. பூச்சி இருந்தால் கூட புழுலாம் இருந்தால் இந்த இதில் வந்துடும் எல்லாமே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இது மாதிரி ஒரு கொதிக்கிற தண்ணியில் ஒரு காலிஃப்ளவரை கட் பண்ணி போட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஹாட் வாட்டரில் போட்டோம் இல்லைங்களா காலிஃப்ளவரு, அது நல்லா இதுவாகிடுச்சு, பூச்சிலிருந்தால் வெளில வந்துடுது. இப்போ இதை நம்ம இந்த மாதிரி வடிகட்டியில் ஊற்றிக்கணும். இதை நல்லா வடிகட்டி இந்த காலிஃப்ளவரை ஆற வச்சுக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள் அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கப், அரிசி மாவு 1 கப், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர், தேவையான உப்பு போட்டு நல்லா அதை கலந்து வச்சுட்டு அப்புறமா நம்ம டீப் ஃப்ரை பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் கூட கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுக்கு தேவையான உப்பும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மாவோட மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறணும். இதில் ஊறிட்ட உடனே எண்ணெய் வச்சு அதில் நம்ம இதை பொரிச்சு எடுத்துட்டா ஈவினிங் ஸ்நாக்ஸ் காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவரை இப்படி நல்லா போட்டு எடுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். முறுமுறுன்னு எம்மியான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி. சவுண்டு கேட்குதுங்களா? அதுதான் நம்மளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாங்க சாப்பிட்லாம். இதோட லாங் வீடியோவும் நான் கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.